பிரச்சனைகள் பாருங்க, நான் எவ்வளவுதான் எழுதினாலும் பாருங்க எங்க கூட இருக்கிறவங்க இப்படி குறை சொல்லிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் இந்த கிதியோன் சுற்றிலும் இருக்கிற இஸ்ரவேலர்கள் மத்தியிலே அவன் தனியா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கான். ஏன் பராக்கிரமசாலின்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கிதியோன் தனியாக ஆண்டவருடைய கண்களிலே அவன் தெரிந்திருக்கிறான். எல்லாரும் போய் ஒதுங்கி உட்கார்ந்தது போல கிதியோன் மூளையில உட்காரல. எல்லாருக்கும் ஆனதுதான் எனக்கும், எனக்கு என்ன, அமலேக்கியர்கள் கையில ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டாரு, இனி எனக்கு என்ன, மீதியானவர்களின் கையில ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டாரு, இனி எனக்கு என்ன, இந்த காரியத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம், நான் என்னதான் பண்ணனாலும் எனக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி சோம்பேறித்தனப்பட்டு உட்காரவில்லை. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, ஆலைக்கு அருகிலே தன்னுடைய கோதுமையை அவன் போரடித்தான். மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் நாமத்திற்காக காண்பித்த அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம், ஹல்லேலூயா, வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது. கொஞ்சம் பலன் இருந்தோம். நம்ம இருக்கிற பலன் கொஞ்சமா இருக்கலாம்.